15 கிலோ குறைக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த ரெசிபிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, அதுல வந்து இதுவும் ஒரு ரெசிபிங்க. என்னன்னா ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி மில்லட் வகைகள்லாம் நான் வந்து பயன்படுத்துவேங்க. அதுக்காக நான் வந்து சாமை அரிசி தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். அதுக்கு இடையில ஒரு கத்திரிக்காய் தொக்கு மாதிரி பண்ணிக்கலான்ட்டு ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கிறேன். கூடவே கருவேப்பிலை பூண்டு தட்டி சேர்த்துச்சு, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப, அதுக்கப்புறம் வந்து வர வெங்காயத்தை வந்து பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி உப்பு சேர்த்து அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து குட்டி குட்டியா கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துட்டு ஒரு வதக்கி விட்டுக்கோங்க. ஆயில் வந்து கம்மியா யூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்லோ ஃபிளேம்லயே குக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச மில்லட் ரைஸை குக்கர்ல சேர்த்துட்டு 1க்கு 2 மடங்கு தண்ணி வைக்கலாம். ஸோ அதை வச்சு குக்கர்ல வந்து ஆன் பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறமா இங்கிட்டு வந்து கத்திரிக்காய் லைட்டா வதங்கினதுக்கு அப்புறம் வீட்டுல அரைச்சு குழம்பு மிளகாய்த்தூள் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இங்கிட்டு குக்கர் 2 விசில் வர ஆரம்பிச்சு ஆஃப் பண்ணி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா இங்கிட்டு கத்திரிக்காய்ல கொஞ்சம் தொக்குக்காக தண்ணி ஊத்தி கொதிக்க விட்டுட்டு கடைசியா கொத்தமல்லி தலை போட்டு பரட்டியாச்சுங்க. அவ்வளவுதான். குக்கர் ஓபன் பண்ணா சாமை அரிசியும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி மில்லட் வகைகள் ட்ரை பண்ணுங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.